உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி மேனியன் அழகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வார்த்தி வணங்குவோம். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையான் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. ஆன்மீகம் அறிவும் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உங்கள் சித்ரா கணபதியின் அன்பான வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு சைவம் வைணவம் ரெண்டையும் பார்க்க போகிறோம். இந்த பதிவு ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து இது சைவமும் வைணவங்கிற தலைப்பில் நான் போட போகிறேன். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எப்படிப்பட்ட செய்திகளை நீங்கள் வாங்குறீங்க, விரும்பி பார்க்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நிறைய பேரை போய் சென்றடையணும். அதனால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சைவமும் வைணவமும் அப்படிங்கிற தலைப்பை நான் ஏன் எடுத்தேன்னா, ஆதிசங்கரர் 6 விதமான மதங்களை பற்றி சொல்கிறாரு. எப்படின்னா, விநாயகரை வழிபடுவது காணாபத்தியம், சிவனை வழிபடுவது சைவம், மகாவிஷ்ணுவை வழிபடுவது வைணவம், முருகப்பெருமானை வழிபடுவது கௌமாரம், அம்பாளை வழிபடுவது சாக்தம், சக்தி வழிபாடு, அது சாக்தம். அதே போல் சூரியனை வழிபடுவது சௌரம். இந்த 6 மதங்களையும் உள்ளடக்கியது தான் இந்த சைவம் வைணவத்துக்குள்ளே தான் எல்லாமே அடங்கும். அப்போது இந்த சைவத்தையும் வைணவத்தையும் நாம் பார்க்க போகிறோம். இது ரெண்டும் எங்கெங்கெல்லாம் சந்திக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி முதல் நாள் செய்தியாக நம்ம ராமேஸ்வரத்தை பற்றி பார்ப்போம். ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவனுக்கு பேர் ராமநாத சுவாமி. ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னா, ராமபிரான் மகாவிஷ்ணுவின் அவதாரமாகிய ராமபிரான் அங்கே சிவலிங்கத்தை வழிபட்டதாகவும், அதனால தான் ராமன் வழிபட்ட தலம் என்பதால் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ராமநாத சுவாமி பர்வதவர்த்தினி அம்பாள் அப்படிங்கிற கோவில், அந்த பேரோட அந்த கோவிலில் நம்ம தரிசனம் பண்ணுறோம். இது மாதிரி பல இடங்களில் எம்பெருமானும் சிவபெருமானும் நாராயணனும் இணைந்திருக்கக்கூடிய தலங்களும் இருக்குது. அதே போல் சைவமும் வைணவமும் இணையக்கூடிய இடங்கள் இருக்குது. அதை பற்றியெல்லாம் நம்ம இந்த 10 நாளும் பார்ப்போம். தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.